தொகுதி சீரமைப்பு என்னை கூட்டி பேசி எங்களை எல்லாம் கூட்டி பேசி என்ன 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று போனது இதுக்கு தானா? இங்க உட்கார்ந்து பேசத்தானா? மீனவர்களை தொடர்ச்சியா கைது செய்யறான். நான் வீதியில் நின்று போராடுறது இயல்பு, என் மக்கள் போராடுறது இயல்பு, வழி இல்லை. ஆனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுக்கிட்டு நீங்களும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியிலே பதாகையை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது வேடிக்கையா இல்ல? இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வென்று போனீங்க? எதுக்கு போனீங்க? உள்ள பேசாம வெளியில வந்து பதாகை பிடிச்சி நிக்கிறதுக்கு அதான் நான் நிப்பனே. அதுக்கு நீங்க எதுக்கு? எனக்கு நிதி தரல, நிதி தரல, நிதி தரல, இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? இதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களா? இதுக்கா நான் நிதி தரல என்ன செய்ய முடியும்னு பேசுறதுக்கா? புலம்புறதுக்கா? எப்படி? அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறது தேர்தலுக்கான அனைத்து கட்சி கூட்டம் எப்ப அனைத்து இதுவரை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்துல இவ்வளவு பேர் அழைச்சார்களா? என்னைய கூப்பிட்டுருக்காரா? ஐயா எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகள்ல மற்ற கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க. என்னை தொடக்கத்துல கூப்பிட்டாங்க, அப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க. அழைப்பு இருக்குது, அது அழைப்பு இருந்து நீ நினைச்சா கூப்பிடுவீங்க, நினைச்சா போவீங்க. எங்க பாட்டி சொல்லுங்க, மதியாதர் தலைவாசல் மிதியாதேன் அவை. நான் புறக்கணிக்கல பிரச்சனையே, நான் புறக்கணிக்கல, நான் போராடுறேன் தனியா. நீ என்ன இப்ப உன்னை நம்ப முடியாது, நீ நம்ப முடியாதுங்க. அப்படியே செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பேன், கை வேமா வாங்குவா, அப்புறம் கண்ணத்துல தடை விடுவேன். உன்னை தெரியாதா நண்பர், இந்த வயசுல இருந்துல உன்னை பாக்குறேன். அப்படி நீ இந்தி எதிர்ப்பு, உன் மொழி காப்பு, உன் வழக்கு பாதுகாப்பு அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடும். அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே செத்து போச்சு. அப்புறம் கலை இலக்கியம், மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும், அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நாடு அழியும். இது வரலாறு. அதையே தொடர்பா பேச தெரியல, அழியும்னு தெரியுது இல்ல. மொழியை காக்க நீங்க செஞ்ச முயற்சி. சென்னை தலைநகருக்கு வாங்க, மேல நம்ம சென்னை எதுல எழுதிருக்கு? இங்கிலீஷ். என் ஊர் ராமேஸ்வரத்துக்கு வாங்கல, என் ஊர் ராமநாதபுரம் வந்து வெல்கம் டு ராம்நாடு. ஏன் ராமநாதபுரம் உங்களை இனிதே வரவேற்கிறது அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு கீழே சின்னதா போட்டா என்ன? என்ன இந்திக்காரன் இங்கிலீஷ்காரனுக்கே பேசுறிய? எங்களுக்குன்னு ஒண்ணு, இப்ப எங்களுக்குன்னு யாரு இருக்கா? நீங்க பாக்குறது இல்ல, ஒரு கடத்தருவுல வச்சிருக்கிறது நீங்க பாருங்களேன். கடத்தருவுல இப்ப வாங்க, தூத்துக்குடியில போவோம், தெருக்கல்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் இங்க பாருங்க இருக்கு, சிம்மான் எழுத்து தமிழ் இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும்.